பலரோட வாழ்க்கைய அப்படியே சொல்ற கவிதைதான் இது. போராடி போராடி மனமும் மொய்ந்தது, கால்களும் மொய்ந்தது. ஆனால் போராட்டம் தான் இன்னும் ஓயவே இல்லை. இந்த கவிதையோட நீங்க கேட்க போற இந்த கதை நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 87. கேட்போமா? என்னங்க தலைவலிக்குதா? நான் வேணா சுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா என்று மது கேட்க, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விட்டுறியா என்று கத்தியே விட்டான் ராகவன். அதற்கு மேல் மது எதுவும் பேசவில்லை. அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள் தன் காரை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்று விட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் வாசுவும் மீட்டிங்கை முடித்துவிட்டு ராகவனின் அறைக்கு வர, சோபாவில் தலை சாய்ந்தபடி ராகவன் அமர்ந்திருக்க, மச்சான் என்னடா பிரச்சனை, என்ன ஆச்சு என்றான் வாசு. அந்த மாயா தாண்ட பிரச்சனை என்று ஆரம்பித்தவன் அனைத்தும் சொல்லி முடிக்க, அவ என்ன லூசாடா, ஏன் இப்படி பண்றா என்று வாசு கேட்க, என் முன்னாடி ஒரு ஆம்பளை நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டிருந்தானா அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலடா. இவ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவளே தாலியை எடுத்து என் கையில கொடுத்து மாயா கழுத்துல கட்டுங்கன்னு சொல்லிடுவா என்று ராகவன் சொல்ல, இந்த மாயாவோட அப்பா கனடால என்னடா பண்றாரு? காலா காலத்துல இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாருன்னா இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல என்றான் வாசு. நீ சொல்ற மாதிரி மாயா அவ அப்பன் பேச்ச கேக்குற ஆள் எல்லாம் இல்லடா. இவளை வேற விதமா தான் டீல் பண்ணணும். முதல்ல இவளை என்ன விட்டு தள்ளி இருக்க வைக்கணும் என்று ராகவன் சொல்ல, ஏன் மச்சான் இந்த மாயாவை டீல் பண்ண அந்த ஆனந்த வர வச்சா என்ன என்று வாசு சொல்ல, அவனெல்லாம் இவன் ஒரே நசுக்கா நசுக்கிட்டு போயிடுவாடா என்றான் ராகவன். அவன் புள்ள பூச்சியா இருந்தாதான பிரச்சனை, ஆளையே மாத்திட்டா என்று வாசு சொல்ல, வாசு சொன்னதை புரிந்து கொண்ட ராகவனோ, ஓ நீ அப்படி வர, சூப்பர்டா மச்சான் என்று ராகவன் கூற, அவ்வளவு தண்ட மச்சான், இனி மாயா பிரச்சனை ஓவர் என்று வாசு சொல்ல, அப்போதுதான் மது பற்றி ராகவனுக்கு ஞாபகமே வந்தது. ஆமா, மது எங்க என்று ராகவன் கேட்க, அரண்மனைக்கு போயிட்டாடா என்றான் வாசு. தனது கைபேசியிலிருந்து மதுவுக்கு அழைத்து பார்த்தான் ராகவன். ஆனால் மது ராகவனின் அழைப்பை எடுக்கவில்லை. வேலையெல்லாம் முடித்து அரண்மனைக்கு சென்றான் ராகவன். மது ராகவனிடம் சரியாக பேசவில்லை. சாப்பிடும்போது கூட மது அமைதியாக இருந்தாள். யாரிடமும் எதுவுமே பேசவில்லை. மது கோபமாய் இருக்கிறாள் என்று ராகவனுக்கு புரிந்தது. சரி, தான் அறைக்கு வரட்டும், சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்று ராகவனும் விட்டுவிட்டான். ஆனால் மது அன்றிரவு அவன் அறைக்கு செல்லவில்லை. கீழே இருக்கும் அறையிலேயே படுத்துக் கொண்டாள். ராகவனுக்கு மது இல்லாமல் தூக்கமே வராது. அதனால் பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவளை தேடியே சென்று விட்டான். மது, மது என்று அவன் அறைக்கதவை தட்ட, மது திறக்கவே இல்லை. பொறுமை இழந்த ராகவன், இப்போ கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சிட்டு வரவா என்று ராகவன் கத்த, இவர் செஞ்சாலும் செய்வாரு என்று யோசித்த மது அரை கதவை திறந்தாள். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு என்று மது கேட்க, நீதான் வேணும் என்று அவள் விழிகளை பார்த்தவாறே கூறியவன் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். என்ன பண்றீங்க, என்ன விடுங்க, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் என்று மது சொல்ல, ராகவன் எதுவுமே பேசாமல் ஒற்றை கையால் அவளை தூக்கியவன் வாசுவிற்கு அழைத்து, வாசு, இன்னொரு 7 நாள் நானும் தங்கச்சியும் ஹானிமூன் போக போறோம், டிக்கெட்டை போடு என்று சொன்னபடியே படியேறி தன் அறைக்கு சென்று அவளை இறக்கி விட்டவன், 7 நாள் ஹானிமூன் போக ரெடியாயிரு என்று அவன் சொல்ல, என்ன விளையாடுறீங்களா? லாஸ்ட் 7 days நம்ம இல்லாததுக்கே அவ்வளவு ஒர்க் சேர்ந்திருக்கு. வாசு அண்ணாவும் சஞ்சயும் பாத்துக்கிட்டாலும் கையெழுத்து போட்டு நான் டயர்ட் ஆகிட்டேன் என்றாள் மது. அப்போ உனக்கு ஹனிமூன் ட்ரிப் வேண்டாம் அப்படித்தானே என்று ராகவன் கேட்க, ஆமா என்றாள் மது. அப்போ இனி என்கிட்ட கோபிச்சுட்டு பேசாம இருக்க மாட்டேதானே? தனியா போய் தூங்க மாட்டேன்னு சொல்லு
அப்புறம் நான் ட்ரிப்ப கேன்சல் பண்றேன் என்றான் ராகவன். நீங்க தானே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத தனியா இருக்க விடுன்னு சொன்னீங்க என்று மது கேட்க, ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன்டி, சாரி, சரியா என்றான் ராகவன். வாசு அண்ணாக்கு போன் பண்ணி டிக்கெட் போட வேண்டாம்னு சொல்லுங்க என்றாள் மது. உடனே வாசுவுக்கு அழைத்து ஸ்பீக்கரில் போட்டான் ராகவன். வாசுவும் ராகவன் அழைப்பை எடுத்தான். ஹலோ வாசு என்று ராகவன் அழைக்க, டிக்கெட் கேன்சல் பண்ணணும் அவ்வளவுதானே, பண்ணிடுறேன்டா, தூங்க விடுறா பிளீஸ் என்றான் வாசு. இதை கேட்டு மது சிரித்து விட்டாள். ராகவனும் அழைப்பை துண்டிக்க, கல்யாணம் பண்ணுன ஃப்ரெண்ட்ஸோட நண்பனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அவனுங்களும் தூங்க மாட்டேறானுங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டேறானுங்க என்று புலம்பிய வாசு டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு குப்புறப்படுத்து உறங்கிவிட்டான். மதுவின் பக்கத்தில் மெத்தையில் படுத்திருந்த ராகவன், மது என்றான் அவளின் தலையை கோதியபடியே. என்றாள் மது. நமக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை பிறந்தா நீ சொல்ற மாதிரி பேரு வைப்போம், நீ சொல்ற மாதிரி ஆண் குழந்தை பிறந்தா நான் சொல்ற பேர் வைப்போம் என்று ராகவன் சொல்ல, இது நல்லா இருக்கே என்றாள் மது. பெண் குழந்தை பிறந்தா நிலான்னு பேர் வைப்போம் என்று ராகவன் சொல்ல, ஆண் குழந்தை பிறந்தா நிலன்னு பேர் வைப்போம் என்றாள் மது. இப்படியே மது ராகவனின் அந்த இரவு கடந்து போக, அடுத்த நாள் காலை சஞ்சயும் வாசுவும் கோட் சூட்டோடு கூலிங் கிளாஸ் அணிந்தபடி மிரட்டலாக தன் பாடி கார்ட்ஸோடு ஆனந்தின் அலுவலகத்திற்குள் நுழைந்தார்கள். அவர்களை சிசிடிவியின் வழியே பார்த்த ஆனந்த், அச்சோ இன்னைக்கு நம்ம காலிதான் போல, நம்ம மாயாவை பார்த்து பேசின விஷயம் அவ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போல, இவனுங்க வர்ற தோரணைய பார்த்தா நம்மள போட்டு தள்ளாம போக மாட்டானுங்க போலியே என்று பயந்து நடுங்கிய ஆனந்த், இவனுக்கு கிட்ட இப்ப சிக்காம இருக்கிறது தான் நல்லது என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் தன் அறையில் எங்கே ஒளிந்து கொள்வது என்று தேடியவன், ஐயோ ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையே என்று ஜன்னலை பார்த்தவன், அப்பா ஆள் உயரத்துக்கு எங்க அப்பா ஜன்னலை கட்டி வச்சிருக்கான், என் உசுரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கான் என்று யோசித்தவன் ஜன்னலின் பின்னே ஜன்னலின் கம்பியை பிடித்து ஜன்னலின் மேல் ஜன்னலோடு ஒட்டி நின்று கொண்டான். வாசுவும் சஞ்சயும் ஆனந்தின் அறைக்குள் நுழைந்ததும் அவர்கள் பின்னாடியே ஓடி வந்தார் ஆனந்தின் மேனேஜர். ஆனந்தின் அறையில் அவன் இல்லாததை பார்த்த வாசுவோ, என்ன மேனேஜர், உங்க பாஸ் இங்கதான் இருக்கான்னு சொன்னீங்க, ஆளையை காணோமே என்று வாசு கேட்க, இப்பதான் சார் எங்க பாஸ் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து போனேன், அவர் இங்கதான் இருந்தார், அதுக்குள்ள எங்க போனார்னு தெரியலையே சார் என்று மேனேஜர் சொல்ல, சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க என்றான் சஞ்சய். மேனேஜர் அங்கிருந்து கிளம்பிய பின்பு சஞ்சயும் வாசுவும் அந்த அறையை சுற்றி கண்களை சுழல விட்டனர். மாம்ஸ் என்று சஞ்சய் வாசுவை அழைத்து ஜன்னலின் பக்கம் கண்ணை காட்ட, ஓ இங்கதான் ஒளிஞ்சிருக்கானா இவன் என்று யோசித்த வாசு, சஞ்சய் இந்த புது பிரிஸ்டல் நல்லா வேலை செய்யுதான்னு பாக்கணும், சோ அந்த ஜன்னல் துணியில இருக்க ரோஜா பூவுல ஒரு ஓட்ட போட்டு பாப்போமா என்று முதுகில் இருந்த பிரிஸ்டலை எடுத்தபடியே வாசு சொல்ல, ஜன்னலின் பின்னால் இருந்த ஆனந்தோ தன்னை குனிந்து பார்த்தவன் முன்னே இருந்த ரோஜா பூவை பார்த்து விட்டு, ஐயோ இந்த பூனால என் வம்சமே என்னோட முடிய போகுதே என்று நினைத்து கொள்ள, சஞ்சய் 1 2 3 சொல்லு, இப்போ செக் பண்ணிடுவோம் என்று வாசு சொல்ல, 1 2 என்று சஞ்சய் சொல்ல ஆரம்பித்தான். ஐயோ வம்சம் முக்கியமா உயிர் முக்கியமா, ரெண்டுமே முக்கியம்தான் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்ட ஆனந்த், சுற்றாதீங்க சார் சுற்றாதீங்க என்றபடியே ஜன்னல் கம்பியை விட பொத்தென்று கீழே விழுந்தவன் அடுத்த கணம் வாசுவின் காலடியில் விழுந்தான். ஐயோ சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் நேத்துதான் ஜெயில இருந்து வந்தேன், வந்ததும் மாயா கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் அவங்கள பார்க்க போனேன், அவங்கள நான் ரொம்ப லவ் பண்றேன் சார் என்று ஆனந்த் வாசுவின் காலில் விழுந்து கெஞ்ச, டேய் டேய் டேய், நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா, இப்படி விழுந்த அலற எந்திரிடா முதல்ல
என்று வாசு சொல்ல ஆனந்தும் எழுந்தான். முதல்ல இந்த சேர்ல உட்காரு என்று வாசு ஒரு இருக்கையை காட்ட, உங்க முன்னாடி எப்படி சார் என்றான் ஆனந்த். மாம்ஸ், உங்க பேச்சை இவன் கேட்க மாட்டேங்கிறான், கன்னை எடுத்து ஒரே போடா போட்டுடுங்க என்று சஞ்சய் சொல்ல, ஐயோ உட்கார்ந்தர சார் என்று ஆனந்தும் இருக்கையில் அமர, மாயாவை நீ சின்சியரா லவ் பண்ற அப்படித்தானே என்றான் வாசு. ஆமா சார், இங்க பாருங்க, நேத்து ஜெயில இருந்து வந்த கையோட போய் மாயா பேரை டாட்டூவா போட்டுட்டு வந்துட்டேன் என்று தன் வழக்கையை ஆனந்த் காட்ட, ரொம்ப சின்சியர் லவ் தான் என்றான் சஞ்சய். சரி, மாயாவ நீ லவ் பண்ற, மாயா உன்ன லவ் பண்றாளா என்றான் வாசு. இதை கேட்ட உடனே ஆனந்தின் முகம் தொங்கி போனது. என்னடா பதிலையே காணோம் என்றான் வாசு. அதை ஏன் சார் கேக்குறீங்க, மாயாவை நான் லவ் பண்றேன், மாயா உங்க ஃப்ரெண்டு ராகவன் சார லவ் பண்றாளாம் என்று ஆனந்த் சொல்ல, ஓ அப்படின்னா மாயாவை நீ மறந்துட போற அப்படித்தானே என்றான் வாசு. ஐயோ என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, மாயா இல்லைன்னா நான் என் வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் பண்ணாம கண்ணி கொலியாம அப்படியே இருந்துருவேன் என்று ஆனந்த் சொல்ல, டேய் இப்ப என்ன சொன்ன என்றான் வாசு. நான் என்ன சொன்னேன் சார் இப்போ என்று யோசித்து பார்த்த ஆனந்த், சாரி சார், வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருப்பேன்னு சொல்ல வந்தேன் என்று ஆனந்த் கூறினான். அப்படியெல்லாம் தப்பான முடிவை சட்டுன்னு எடுக்க கூடாது. உன்னோட காதல மாயா ஏத்துக்கலன்னா நீதான் அவ பின்னாடியே 24 மணி நேரமும் சுத்தி உன்னை லவ் பண்ண வைக்கணும். உன் லவ்வ அவளுக்கு புரிய வைக்கணும், அவளை உன்னோட பின்னாடி சுத்த வைக்கணும் என்று வாசு சொல்ல, இதெல்லாம் நடக்குமா சார் என்றான் ஆனந்த். நடக்கும் மாவா, நீதான் நடத்தி காட்டணும், அதுவும் இன்னும் 3 மாசத்துல. அப்படி மட்டும் நீ செய்யல அப்புறம் என்று தன் பின்னே சொருகி இருந்த கன்னை எடுத்து வாசு மேசையின் மேல் வைக்க, அந்த துப்பாக்கியை பார்த்து எச்சிலை கூட்டி விழுங்கியவன், ஓகே சார், நான் நீங்க சொன்னபடியே 3 மாசத்திலேயே மாயாவை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன், பட் என் பிசினஸ யாரு பாத்துப்பா என்று ஆனந்த் கேட்க, உனக்கு முன்னாடி இந்த பிசினஸ யாரு பாத்துட்டு இருந்தா என்றான் வாசு. ஏன் அப்பா என்றான் ஆனந்த். அப்புறம் என்ன, பிசினஸ அவர் கையில கொடுத்துட்டு மாயா பின்னாடி சுத்தி 3 மாசத்துல அவ மனச மாத்தி அவளை கல்யாணம் பண்ணுற வேலைய பாரு என்று வாசு சொல்ல, சரிங்க சார் அப்படியே செய்யறேன் என்றான் ஆனந்த். பரவாயில்ல மாம்ஸ், ஆனந்த் ரொம்ப நல்ல பையனாதான் இருக்கா என்ற சஞ்சய் வாசுவிடம் சொல்லிவிட்டு, இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன், ஆனா மாயா ரொம்ப 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 கெட்டவ. சோ அவ பின்னாடி நீ போனா உன்னை திட்டுவா, அடிப்பா, மிரட்டுவா, எதுக்கும் அஞ்சாம அவ உன்னை விரட்டுனாலும் மிரட்டுனாலும் கல்லு மாதிரி நிக்கணும், புரிஞ்சுதா என்று சஞ்சய் சொல்ல, சரி சார் அப்படியே பண்றேன் என்றார் ஆனந்த். அப்புறம் என்ன மாம்ஸ், வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாமா என்று சஞ்சய் கேட்க, என்றான் வாசு. சார் இப்போ மாயா எங்க இருப்பாங்க என்று ஆனந்த் கேட்க, சஞ்சயும் வாசுவும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அவ ஷாப்பிங் மால்ல தான் இருப்பா, போய் பாரு என்றான் சஞ்சய். அதைத் தொடர்ந்து சஞ்சய் வாசு இருவரும் அலுவலகம் நோக்கி காரை கிளப்ப, ஆனந்த் ஷாப்பிங் மாலை நோக்கி சென்றார். அலுவலகம் சென்ற வாசுவும் சஞ்சயும் ராகவனிடம் நடந்ததை எல்லாம் சொல்ல, நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான், பட் உங்க பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்று ராகவன் தன் கைபேசியிலிருந்து மாயாவிற்கு அழைத்தான். ராகவன் என்னை தன் கைபேசியில் பார்த்ததும், என்ன ராகவன் மாமா கூப்பிடுறாரு, அப்போ நேத்து நம்ம பண்ண விஷயம் இன்னைக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் என்றபடியே போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள் மாயா. சொல்லுங்க மாமா என்றாள் மாயா உற்சாகத்தோடு. உடனே ஆபீஸ்க்கு வா என்று ராகவன் சொல்ல, ஏன் மாமா என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியலையா? எனக்கு தெரியும் மாமா, என்ன போலவே உங்களுக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும் மாமா என்று மாயா வழிந்து தள்ள, கொண்டதையும் பேசாம ஆபீஸ்க்கு இன்னும் 10 நிமிஷத்துல வந்து சேரு
என்றான் ராகவன். அவன் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட மாயாவும் அடுத்த 10 நிமிடத்தில் ராகவனின் அலுவலகம் வந்து சேர்ந்தாள். மாமா என்றபடியே அவனின் அறை கதவை திறந்தாள் மாயா. மாமா, என்னையே கூப்பிட்டீங்க என்று மாயா கேட்டபடியே ராகவனின் அறைக்குள் நுழைய அவளை முறைத்த ராகவன், மாயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, ஆபீஸ் டைம்ல மாமா கீமானு கூப்பிடாதன்னு, கால் மீ பாஸ் என்று ராகவன் கர்ஜிக்கு. சாரி பாஸ், சொல்லுங்க, கூப்பிட்டு இருந்தீங்க என்றாள் மாயா. நீ இனி என்னோட பிஏ கிடையாது. நம்ம ஷாப்பிங் மாலோட எல்லா பொறுப்பும் இனி உன்னோடதுதான். என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதால அவங்க பாத்துக்க வேண்டிய எல்லாத்தையும் சஞ்சய் பாத்துக்க போறான். சோ இனி ஷாப்பிங் மால்ல என்ன நடந்தாலும் அது உன் பொறுப்பு தான். உனக்கு மேனேஜரா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவரு கூட இருந்து உனக்கு எல்லாத்துலயும் உதவி செய்வார் என்று ராகவன் சொல்ல, அது அது இல்ல பாஸ் என்று மாயா இழுக்க, மாயா, டூ வாட் ஐ சே என்றான் ராகவன். அதன் பிறகு மாயா வாயே திறக்கவில்லை. வாசு, நம்ம ஷாப்பிங் மாலுக்கு புது மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்ல, அவரை உள்ள கூப்பிடு என்று ராகவன் சொல்ல, வாசுவும் வெளியே சென்று அந்த புது மேனேஜரை அழைத்து வந்தான். மாயா, இவர்தான் இனி உன்னோட மேனேஜர். இவர்தான் உனக்கு இனி எல்லாமே, ஐ மீன் உன்னோட எல்லா வேலைக்கும் இவருதான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ண போறார் என்று ராகவன் சொல்ல, மாயா திரும்பி புது மேனேஜரை பார்த்தாள். அங்கு நின்றிருந்தது ஆனந்த். பாஸ், என்னால இவன் கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது என்றாள் மாயா. முடியாதுன்னா இப்பவே நீ கனடா கிளம்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஊர்லயே உங்க அப்பாவோட நிறைய பிசினஸ் இருக்கே, அதையெல்லாம் பார்க்க கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல, மாயா யோசித்தார். இந்த வேலையை விட்டுட்டு இங்கிருந்து போயிட்டோம்னா அப்புறம் ராகவன் மாமாவுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் ரொம்ப அதிகமாயிடும். சோ இத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது என்று நினைத்த மாயா, ஓகே பாஸ், நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் நான் செய்யறேன். எந்த காரணத்துக்காகவும் உங்களை விட்டும் இந்த ஆர்ஆர் இண்டஸ்ட்ரிய விட்டும் போக நான் விரும்பல சார் என்று மாயா சொல்ல, ஓகே, இப்பவே நீங்களும் ஆனந்தும் மாலுக்கு கிளம்புங்க. ஒர்க்ல ஏதாவது டவுட்னா என்ன தேடாதீங்க. மிஸ் மாயா, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். வாசுவை கான்டாக்ட் பண்ணுங்க என்று ராகவன் சொல்ல, ஓகே சார் என்று ஒரு முறைப்போடு வாசுவையும் சஞ்சயையும் ராகவனையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மாயா. ஆனந்தும் அவள் பின்னாடியே சென்று விட்டாள். அப்பா, ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு என்று வாசு சொல்ல, சஞ்சய், சீதா சிங்கப்பூர் போயாச்சா என்று ராகவன் கேட்டான். இன்னைக்கு காலையில தான் ரீச் ஆகியிருக்கானா என்றான் சஞ்சய். சீதா ஒரு ஃபேஷன் ஷோவுக்காக சிங்கப்பூர் சென்றிருக்கிறாள். வெகு நாட்களுக்கு பிறகு சீதா தனியாக பயணிக்கும் முதல் பயணம் இது. முன்பெல்லாம் சீதா வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் சஞ்சயோ வாசுவோ உடன் வருவார்கள். இந்த முறை வேலைப்பளு காரணமாக அவர்களால் சீதாவோடு வர முடியவில்லை. சீதா சிங்கப்பூரின் சாங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி கால் டாக்ஸியை பிடித்து சிங்கப்பூரில் இருக்கும் தனது வீட்டிற்கு சென்று விட்டாள். சீதா அடிக்கடி சிங்கப்பூர் வந்து போவதால் அவளுக்கென்று தனி வீடு ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறான் ராகவன். அவள் கால் டாக்ஸியிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல, அவள் வாசற்கதவின் முன் ஒரு பூங்கொத்து இருந்தது. அதை கையில் எடுத்தாள் சீதா. சிவப்பு நிற ரோஜா பூக்களுக்கு நடுவில் ஒரு சிறிய அட்டை இருந்தது. அதை எடுத்து பார்த்தாள் சீதா. வெல்கம் டார்லிங் என்று எழுதப்பட்டு இருந்தது. அந்த கார்டை எடுத்து படித்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கே யாருமே இல்லை. இங்க யாருமே இல்லையே என்று யோசித்த சீதா அந்த பூங்கொத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தாள். தன் பெட்டியில் இருந்த துணிகளை எல்லாம் எடுத்தவள் தன் படுக்கை அறையின் அலமாரியில் அதையெல்லாம் வைத்தவள் பூந்துவாளையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று குளித்துவிட்டு வெளியில் வந்தவள் சிங்கப்பூர் குளிருக்கு தகுந்தாற் போல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் அணிந்தவள் முட்டி வரை நீண்ட
பிளேசரை அணிந்து கொண்ட சீதா தன் மாடலை சந்திப்பதற்காக ஹோட்டலுக்கு கிளம்பினாள். அது ஒரு உணவருந்தும் ஹோட்டல் தான். சீதா மாடலுக்காக காத்திருந்த சமயம் அவளுக்கு யாரோ தன்னை பார்த்து கொண்டே இருப்பதாய் ஒரு உணர்வு. சுற்றும் முற்றும் பார்த்தாள் சீதா. அங்கு அமர்ந்திருந்த எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தனர். யாரும் நம்மள பாக்கல, ஆனா நமக்கு மட்டும் ஏன் யாரும் நம்ம பாக்குற போலவே இருக்கு என்று யோசித்துக் கொண்டே அவள் இருக்க, அப்பொழுது அந்த ஹோட்டலின் முதலாளி சீதாவின் பக்கம் வந்தார். மேம், இது உங்களுக்காக என்று தன் கையில் இருந்த வெள்ளை நிற ரோஜா பூங்கொத்தை சீதாவிடம் கொடுத்தவர், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி மார்னிங் ஒரு ஃப்ளோரிஸ்ட் வந்து கொடுத்துட்டு போனார் என்று சொல்ல, ஓகே என்று அந்த பொக்கேவை வாங்கிக் கொண்டாள் சீதா. வெள்ளை நிற ரோஜா பூக்கள் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. அதன் நடுவிலும் ஒரு கார்டு இருந்தது. எடுத்து பார்த்தாள் சீதா. அதில் ஹேசல் விழிகள் வரையப்பட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என்று எழுதப்பட்டு இருந்தது. அந்த கண்களை பார்த்ததும் சீதாவின் கைகள் நடுங்கியது. இது இது ஆதித்யனோட ஐஸ், ஆதித்யனோட ஐஸ் மாதிரி இருக்கே என்று யோசித்தவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கியது. அந்த கார்டை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தவளின் முன்னே வந்து நின்றார் சீதாவின் உடையை ஃபேஷன் ஷோவில் அணிந்து நடப்பதற்காக சீதா தேர்ந்தெடுத்த மாடல். ஹாய் மேம் என்று அவள் சொல்ல, அவளை நிமிர்ந்து பார்த்த சீதாவோ, ஹாய், உட்காருங்க என்றாள். அந்த மாடலும் அமர்ந்து கொள்ள, அந்த மாடல் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சொன்ன சீதா அவளுக்கான பணத்தையும் கொடுத்துவிட்டு காலை உணவையும் சாப்பிட்டு விட்டு தன் வீட்டிற்கு கால் டாக்ஸியில் சென்று விட்டாள். அன்று மாலை சீதாவிற்கு யாரோ ஒருவர் அனுப்பிய அந்த பொக்கேவில் இருந்த கடையின் விலாசத்தை தேடி அந்த கடைக்கே சென்று விட்டாள் சீதா. எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் சீதா. எஸ் மேம் என்றார் அங்கிருந்த ஊழியர் ஒருவர். இந்த பொக்கே உங்க கடையிலிருந்து தான் வந்திருக்கு என்றாள் சீதா அந்த பொக்கேவை காண்பித்து. ஆமா மேம், எங்களோடதுதான் என்றார் அந்த ஊழியர். இத யார் எனக்கு சென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா என்றாள் சீதா. யுவர் குட் நேம் மேம் என்றார் அந்த கடை ஊழியர். சீதா என்றாள் சீதா. 1 minute மேம் என்று சொன்ன அந்த கடை ஊழியர் லேப்டாப்பை பார்த்துவிட்டு, சாரி மேம், உங்களுக்கு சென்ட் பண்ணவங்க அவங்க நேம் அட்ரஸ் எதுவுமே சொல்லல, அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு அட்ரஸ கொடுத்தாங்க, அவ்வளவுதான் என்று அந்த கடை ஊழியர் சொல்ல, ஓகே என்று சீதா அந்த கடையிலிருந்து வெளியில் வந்தார். அடுத்த நாள் ஃபேஷன் ஷோ நடப்பதற்கான வேலைகளை சீதா பார்க்க வேண்டும். அவளின் மாடலுக்கு அழைத்து தன் வீட்டிற்கு வர வைத்த சீதா அவள் தயாரித்த உடையை அந்த பெண்ணிற்கு அணிவித்து சரிபார்த்தவள் தேவையான மாற்றங்களை அன்று இரவே செய்து முடித்திருந்தாள். அவள் தயாரித்த தங்க நிற லெஹங்காவோடு மேடையில் அவளது மாடல் நடந்து வர சுற்றி இருந்தவர்களின் கண்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் மின்னியது. தங்க நிற லெஹங்கா மட்டுமல்லாது தங்கத்தினால் ஆன லெஹங்காவும் கூட. ராகவனது நகைக்கடையும் அவளது பொட்டிக்கும் இணைந்து தயாரித்த உடைதான் அது. ராகவனுக்கு சிங்கப்பூரில் ஜவுளி கடையும் நகைக்கடையும் ஆரம்பிக்க வேண்டும் என்பது எண்ணம். இரண்டையும் சிங்கப்பூரில் அனைவருக்கும் தெரிய வைக்கும் முயற்சிதான் இது. ராகவன் சிங்கப்பூரில் தனது கடைகளை ஆரம்பிக்கும் முன்னரே கடைகளின் பெயரை பிரபலப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தான். அதற்கான ஒரு முயற்சியும் தான் இது. எதிர்பார்த்ததை போலவே எல்லாம் நடந்திருக்க அந்த ஃபேஷன் ஷோவில் சீதாவிற்கு தான் முதல் பரிசும் கிடைத்தது. தான் பரிசு வாங்கின விஷயத்தை ராகவனுக்கும் சஞ்சய்க்கும் மதுவிற்கும் அழைத்து கூறினாள் சீதா. அதை தொடர்ந்து கால் டாக்ஸியை புக் செய்து சீதா தன் வீட்டிற்கு கிளம்ப, அந்த சமயம் சீதாவிடம் ஓடி வந்து ஒரு பூங்கொத்தை சீதாவின் கையில் ஒருவர் கொடுத்துவிட்டு செல்ல,
அதை வாங்கி பார்த்த சீதா அதற்குள் ஏதேனும் கார்டு இருக்கிறதா என்றுதான் முதலில் பார்த்தாள். சீதா எதிர்பார்த்தது போலவே அந்த பூங்கொத்தில் ஒரு அட்டை இருந்தது. அந்த அட்டையை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் சீதா. அப்படி அந்த அட்டையில் என்னதான் இருந்தது என்பதை நாளைய அத்தியாயத்தில் பார்ப்போம். மறக்காம இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய், see you.